என்னோட ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணி நான் நடிக்க மாட்டேன். அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணி நான் சில விஷயங்கள் பண்ண மாட்டேன். இந்த பொண்ணுக்கு வந்து அப்பா தெரியுமான்னு கூட சரியா தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் டெத் ஆகும்போது அரசு லைட்டாக தெரியும். ஃபோட்டோ பார்த்து தான் அவங்க அப்பா பார்த்துருக்காங்க. இவ சைனா போய் படிக்கிறதுக்கு காரணமே கொஞ்சம் லேண்டு விற்கிற மாதிரி இருந்துச்சு. அதை விற்றுட்டு அண்ணன் நமக்காக கஷ்டப்பட வேண்டாம், நான் கொஞ்சம் கம்மியாக எங்கே ஃபீஸ் இருக்கோ அங்கே போய் படிக்கிறேன். எல்லாம் படிப்பு தான் இங்கே வந்து எக்ஸாம் எழுதிக்கிறேன். நான் பயம் வர்றதுக்காக கான்ஷியஸாக எந்த விஷயமே நான் யோசிக்க மாட்டேன். பிகாஸ் எதாக இருந்தாலும் அவங்களுக்கும் தெரியும், என் அண்ணாவுக்கும் தெரியும். என்னோட ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணி நான் நடிக்க மாட்டேன். அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணி நான் சில விஷயங்கள் பண்ண மாட்டேன். அது காரணத்துக்கு கொண்டாலுமே சொல்லுவா இல்லை, எனக்கு அந்த ஷூட்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்க அந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே சொல்லிடுவேன். நான் இப்போ எனக்கு அழணும்னா கூட நான் கால் பண்ணி அழுதுருவேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது மீடியாவில் நடந்த ஏதாவது விஷயங்கள் இருக்கா அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது? 2 ப்ராஜெக்ட் வர மாதிரி இருந்து ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி கால் பண்ணி கஷ்டமாக இருக்குமா, நான் கன்ஃபார்ம் ஆகணும்னு நினச்சேன், அது ஆனால் நடக்கலை அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க வந்து நீ இதுக்கெல்லாம் அழுவே கூடாது, பிகாஸ் இவ்வளோ தூரம் நீ தனியாக வந்து நீ எல்லாமே பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருக்க, ஸோ அது உனக்கானது இல்லை, இதை விட பெருசாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு வந்து அப்பா தெரியுமான்னு கூட சரியா தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் டெத் ஆகும்போது அரசு லைட்டாக தெரியும். ஃபோட்டோ பார்த்து தான் அவங்க அப்பா பார்த்துருக்கான். அவனுக்கு ஒரு 10 வயசு. அப்போ வந்து ஃபாரின் போயிருந்தப்போ அங்கே டெத்து. அது பாடி கொண்டு வரதுலேயே இருந்து அப்பையிலேருந்து சிரமங்கள். இந்த குழந்தை 2 தான் உலகம்னு நினச்சி வந்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம பிள்ளைங்களும் 2 பேரண்ட் இருந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறவங்களே திணறாங்க. நம்ம பரவாயில்ல. எங்கள் ஊரில் எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் டாக்டருக்கு படிக்க வைக்கிறது பெருசு இல்லை சுமதி, நீ படிக்க வைக்கிறது தான் பெருசு. 1 பேரண்டாக இருந்து ஹேண்டில் பண்ணி வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் பொண்ணு பேரை ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எப்படி இருந்தது? ஒரு வீடியோவில் அவங்க நடிக்கிறத பார்க்குறப்பெல்லாம் எப்படி இருந்தது? இந்த பொண்ணு வீடியோவில் வந்து மீடியாவில் தலையை காமிச்சு ஓஹோன்னு வந்ததும், 2வது என் பையன் வந்து கிராஜுவேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருந்தான். அப்போ அவன் ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு தான் அவன் சர்டிஃபிகேட்டே என்னை தான் வாங்க கூப்பிட்டான், ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு காலேஜில். அது 2ம் அந்த மூமெண்ட்லேயே நான் இறந்துருந்தா கூட சந்தோஷமாக போயிருந்தேன். அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் நிறைய இன்னும் சக்ஸஸ் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அந்த அளவில் இருந்தேன்.